அப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ச்சே, இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் மகனே, இந்த லொக்கேஷன் பாரு எப்படி இருக்கு, அழகாக இருக்குது. சே, இங்கேயும் இருந்துடலாம் போல. அப்பா எனக்கு இங்கே நெஞ்சுக்கிட்ட என்னமோ வலிக்குதுப்பா. ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் தேனும் அதில் பேரிச்சம்பழத்தையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த வலி சரியாக போயிடும். சரிப்பா. அப்பா நம்ம வந்திருக்கோம்ல, அது எந்த இடப்பா, எந்த ஊர்? இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான்டா மகனே சிக்கிம். அதாவது இந்தியாவிலேயே மிகச்சிறிய ஸ்டேட்னு சொல்லலாம். அது இல்லாமல் சுற்றி பார்க்கக்கூடிய ஏராளமான சுற்றுலாத்தலங்களும் லேக்ஸு, கண்ணை கவரக்கூடிய லேக்ஸும் இங்கே இருக்குது. அப்பா இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. சுற்றி பார்த்தா அப்படியே கிறுக்கிறுக்குன்னு தலை சுற்றுதுப்பா. ஆமாம் மகனே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் ஒரு பகுதி. அங்கே தான் வந்து சிக்கிம்ங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலேயே ரொம்ப மிகப்பெரிய சின்ன ஸ்டேட்டுன்னா இந்த சிக்கிம் சொல்லலாம். அடுத்த இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள ஒரு சின்ன மாநிலம். அது இல்லாமல் இங்கே 6 லட்சம் மக்களே வந்து 2011 கணக்கெடுப்பின்படி வாழ்ந்துட்டு வர்றாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற எம்ப்ளாய்க்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ ஒரு ரூபாயும் கூட கவர்மெண்ட்டுக்காக கட்ட தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற லோக்கல் டேக்ஸேஷன் வந்து அவைலபிள். அவங்க அதுக்காக வந்து ஸ்டேட் வாரியாக வந்து இது பண்ணிப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதாவது ஆர்டிகல் 371 படி இருக்கிறனால சென்ட்ரல் டேக்ஸேஷன் கீழே வராது. திருத்தம்பா, வராதில்ல, எக்ஸம்டட். ஆமாம், உனக்கு கரெக்டாக தான் சொன்னேன். டேக்ஸ்